விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நேற்றைய தினத்திலே தேவ சமூகத்தை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து பேசும்படியாக என்னுடைய ஆவியிலே நான் ஏவப்பட்டேன். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் 3 இடங்களிலே அப்படி அவர் சொல்லியிருக்கிறார். யாராவது அதை எடுத்து வாசிங்க. ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. இந்த 3 இடங்களிலும் பவுல் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அவர் அறைகூவல் விடுக்கிறார். அல்லேலூயா. பிழைப்பான் என்கிற வார்த்தை ஒரு விசுவாசி இம்மைக்கும் அருமைக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளுதல். பிழைப்பான் என்பது ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் போராட்டத்தில் அவன் விசுவாசத்தை கொண்டு ஜெயிப்பது. பிழைப்பான் என்பது ஒரு விசுவாசி விசுவாசத்தை கொண்டு அவன் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. அல்லேலூயா. எனவே நம்முடைய பிழைப்பே இந்த விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு சபையினுடைய பிழைப்பு எங்கே அடங்கி இருக்கிறது என்றால் விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. நாம் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் என்கிற இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை டிசைன் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு கோட்பாடு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு விசுவாசி பிழைக்க வேண்டும் அல்லது ஜீவிக்க வேண்டும் அல்லது தான் விரும்புகிற, தான் கேட்டுக்கொள்கிற, தான் ஆசிக்கிற அனைத்தையும் தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தின் மூலமாகவே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த அடிப்படை கோட்பாட்டின் அடிப்படையிலே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் டிசைன் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் இதற்கு மாற்றாக நாம் பெற்றுக்கொள்கிற அத்தனையுமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தால் வராத யாவுமே பாவம். மாத்திரல்ல, விசுவாசமே தேவனை பிரியப்படுத்துகிறதா. எபிரேயர் 11:6 நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவ சமூகத்துக்கு நாம் போகும் பொழுது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு போகும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா. அல்லேலூயா. நான் என் அப்பாவிடத்தில் போகிறேன், என் ஆண்டவரிடத்தில் போகிறேன், என் ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுவார், அவர் என்னுடையவர் என்கிற அந்த ஆசையோடு, அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தோடு போகும் பொழுது அந்த அவளுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு, அதாவது ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரையிலும் தேவன் தன்னுடைய ஜனங்கள் நடுவில் ஜனங்களுக்காக விசுவாசத்தின் மூலமாகவே செயல்படுகிறார் என்பதை தெளிவாக நாம் பார்க்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை கிழித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினாலே அந்நியர்களுடைய ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே ஸ்திரீகள் தாங்கள் சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார்கள். விசுவாசத்தினாலே செங்கடலை 2ஆக கிழித்தார்கள். விசுவாசத்தினாலே காட்டத்தி மரங்களை பிடுங்கி எறிந்தார்கள். விசுவாசத்தினாலே யோர்தானை பின்னிட்டு போக செய்தார்கள். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இப்படிப்பட்ட மாபெரும் காரியங்களை செய்தவர்கள் தான் யார்? வானத்திலிருந்து இறங்கி வந்த அற்புதமானவர்களா? யாரும் இல்லை, நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் தான். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தினால் நிறைந்து மாபெரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கூட இயேசுவானவர் அற்புதங்களை செய்யும் பொழுது தன்னை தேடி வந்த ஜனங்களை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா.
குருடர்களை பார்த்து, குஷ்டரோகிகளை பார்த்து, சப்பானியர்களை பார்த்து, தேவை உள்ள ஜனங்களை பார்த்து, அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி தன்னை தேடி வந்த ஜனங்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி என்ன? நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்று கேட்டார். அல்லேலூயா. உங்கள் துயரை என்னால் துடைக்க முடியும், உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உங்கள் தேவைகளை சந்திக்க முடியும், உங்களுக்காக செய்யக்கூடிய அற்புதம் என்னிடத்தில் உண்டு, ஆற்றல் உண்டு, வல்லமை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நான் இதை செய்ய நான் தேடுகிற விசுவாசம் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. இப்ப விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் விடுவிக்கப்படுகிறது. ஆமென். குணமாக்குவதற்கு தேவையான ஒரு விசுவாசம், பணத்துக்கு தேவையான விசுவாசம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட தேவையான விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க தேவையான விசுவாசம் உங்களிடத்தில் இருக்குமானால் இந்த ராத்திரி இந்த வேளையில் உங்களுக்கான அற்புத கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய அற்புதங்களை திறக்கக்கூடிய மாஸ்டர் கீ எதுவென்று என்னை நோக்கி கேட்டால் நான் சொல்லுவேன், அதுதான் விசுவாசம் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது, உன் விசுவாசம் பெரிது. ஆமென். நீ விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சில பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டார். ஆமென். நம் தேவன் விசுவாசத்தின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் விசுவாசம். உலகங்களை கூட அவர் விசுவாசத்தின் மூலமாக தான் உண்டாக்கினாராம். இந்த வானத்தை, பூமியை, நீலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லப்படுகிற இவை எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு தேவன் பயன்படுத்தின மூலாதாரம், மூலக்கூறு எதுவென்றால் விசுவாசம்தான். இல்லையா? விசுவாசத்தின் மூலமாக அவர் முழு உலகத்தையும் அவர் உண்டாக்கினாராம். ஆதியிலே பூமி சீர்கெட்டு போயிருந்தது, பூமி இருளாய் இருந்தது, வெறுமையாய் காணப்பட்டது. ஆண்டவர் அதை பார்த்து சோர்ந்து போனாரா? சோர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவருடைய ஆவி நிரம்பி வழிந்தது. தேவனுடைய உள்ளம் விசுவாசத்தினாலே நிரம்பி வழிந்தது. அவர் என்ன செய்தார்? விசுவாசத்தினாலே நிறைந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெட்டாந்தரையை பார்த்து அவர் சொன்னார், புல் பூண்டுகள் முளைக்க கடவுது என்று சொன்னார். சந்திரன் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது. இப்படி ஆண்டவர் விசுவாசத்தினால் நிறைந்து அவர் பேச 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 அழகான, வளமையான, செழிப்பான ஒரு உலகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதுவரை வெளிச்சம் என்றால் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. சூரியனையும் சந்திரனையும் யாருமே பார்த்ததில்லை. உலகத்தை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பு அந்த சூரியனும் சந்திரனும் பள்ளத்தாக்குகளும் அலைகளும் தேவனுடைய ஆவியில இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியில இருந்தது. ஆவியில இருந்த அந்த ஆசீர்வாதங்களை தேவன் பேசி, விசுவாசத்தினாலே நிறைந்தவராக பேசி சரீர பிரகாரமாக அதை கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை, உங்களுடைய சொந்த ஆசீர்வாதங்களை, உலகத்தை, உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் விசுவாசத்தால் நிரம்பி நீங்கள் பேசி அதை சிருஷ்டித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி சீர்கெட்டு போயிருந்தது, உண்மைதான். இருளாய் இருந்தது, வெறுமையாய் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அதை கண்டு சோர்ந்து போகாமல் அவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய விசுவாசத்தை அவருடைய இருதயத்திலே அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர் பேசும்போது காரியங்கள் உருவாகினது, காரியங்கள் சிருஷ்டிப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் தேவைகள், உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் உங்களுக்குள் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய எல்லா அனைத்து ஆசீர்வாதங்களையும்
தேவன் உங்களுக்குள் உங்கள் ஆவியிலே அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தினால் உங்கள் ஆவியை நீங்கள் நிரப்பி உங்கள் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது காரியங்கள் மாறுகிறது. இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்கிறார்? விசுவாசத்தின் மூலமாக உருவாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தைக்கு உருவாக்குகிற ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை சிருஷ்டிப்பிக்கும் தன்மை உடையது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை அவருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையினால் தேவன் பேசின பொழுது காரியங்கள் எப்படி சம்பவித்ததோ அதே போல விசுவாசிகள் பேசும்போதும் காரியங்கள் சம்பவிக்கும். பாருங்கள், சங்கீதம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவருக்கே ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் அவர் சொல்ல வேண்டுமா? அவர் சொன்னால்தான் அவருக்கே காரியங்கள் ஆகிறது. ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்லணுமா? ஆகினால்தான் அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. அல்லேலூயா. வெட்டாந்தரை பார்த்து இயேசு பேசினார், தேவன் பேசினார், புல் பூண்டுகள் முளைப்பிக்க கடவது. ஆற்றல் நிறைந்த, படைப்பாற்றல் நிறைந்த, சிருஷ்டிப்பிக்கும் தன்மை உடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு வந்தபோது வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறி போனது. அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் இருள் நிறைந்த, வெறுமை நிறைந்த, சூன்யமான அந்த உலகம் அழகான ஒரு உலகமாய், சகல வஸ்துக்களாலும், கோடி கணக்கான வஸ்துக்களால் நிரப்பப்பட்ட அற்புதமான ஒரு உலகமாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இந்த அடிப்படையில், இந்த விசுவாச கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் விசுவாசித்து பேசி நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு தேவையானதெல்லாம் அவர் பேசி பெற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. அதே போல உங்களுக்கும் எனக்கும் வேண்டியதெல்லாம் நாம் பேசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னால் ஆகும்னா நாம் சொன்னாலும் ஆகணும். நாம் எப்பொழுதுமே கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் கட்டளையிட நிற்கும், இதையே பேசி பழகிவிட்டோம். கர்த்தர் சொன்னால் ஆகும் உண்மை. அவர் சொன்னால் ஆகும் என்றால் நான் சொன்னாலும் ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை காரணம் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம், அதை வாசிங்க 1 யோவான் 5 தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் தேவனால் பிறப்பதெல்லாம். உலகத்தில் பிறக்கிற யாராயிருந்தாலும் 3 கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் பிறக்க முடியும். என்னென்ன கோட்பாடு? இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது. இரத்தம், மாம்ச சித்தம், புருஷ சித்தம். இந்த 3 கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஏழையானாலும் பணக்காரனானாலும் அவர்கள் இப்படிதான் பிறக்க முடியும். அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அல்ல, மாம்சத்தில் பிறக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற யாரா இருந்தாலும் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்கிறார்கள். இவர்களால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. காரணம், இவர்கள் ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமுக்குள் சாகிறார்கள். இவர்களுக்குள் ஆதாமின் வித்து இருக்கிறது. அல்லேலூயா. விழுந்து போனவனுடைய வித்து இருக்கிறது. அவனுடைய வித்தினால் இவர்கள் பிறக்கிறார்கள். ஆகையினாலே அந்த சாபத்தின் வித்து, வியாதியின் வித்து, அழிவின் வித்திலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறக்கிறதா அது உலகத்தை ஜெயிக்கும். நாம் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்திருக்கிறோம். எப்படி? அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும்
நிலை நிற்கிறதும் 1 பேதுரு 1:23 என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்தீர்களே, ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் நீங்கள் தேவனால் பிறந்த ஜனங்கள். ஆமென். உங்களுக்குள் மாம்ச வித்து இல்லை, உங்களுக்குள் சாபத்தின் வித்து இல்லை, உங்களுக்குள் அழிவின் வித்து இல்லை. உங்களுக்குள் இருக்கிற வித்து அது எப்படிப்பட்டது? வெற்றியின் வித்து, அது ஜெயத்தின் வித்து. அல்லேலூயா. அது செழிப்பை கொடுக்கக்கூடிய வித்து. ஆமென். இப்படிப்பட்ட வசனத்தினால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்க. வசனத்தை கேட்டு மறுபடியும் நாம் பிறக்கும் போது காலங்காலமாய் நமக்குள் இருந்த அந்த சாபத்தின் வித்து, ஆதாமுடைய வித்து அழிக்கப்படுகிறது. வசனம் ஜெயம் எடுக்கிறது. அல்லேலூயா. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் அழிந்து போகிறதா, வசனமோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு நீங்கள் மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக பிறக்கும் பொழுது ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து வருகிறீர்கள். அதுவரையில் உங்கள் வாழ்க்கைக்குள் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா இருளின் அதிகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஏராளமான விசுவாசியுடைய வாழ்க்கையிலே கட்டுகள். எப்படி கட்டுகள்? விசுவாசியுடைய வாழ்க்கைக்குள் கட்டுகள் எப்படி வர முடியும்? வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுக்குள் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விடுகிறோம். ஒளியின் ராஜ்யமாகிய தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் வந்து விட்டோம். அல்லேலூயா. அப்ப ஒளியின் ராஜ்யமாகிய தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கஷ்டம் கிடையாது, வறுமை கிடையாது, வியாதி கிடையாது, கட்டுகள் கிடையாது. அல்லேலூயா. பில்லி சூனியங்கள், எந்த விதமான பொல்லாத கிரியைகளும் தொட முடியாது. வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கன் அவனை தொடான், பொல்லாங்கனுடைய கிரியைகள் அவனை தொடாது. தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கனோ பொல்லாங்கன் எய்கிற அஸ்திராயுதங்களோ அவர்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரச்சனை என்ன? இப்படிப்பட்ட வசனத்தின் மீது நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வசனங்களை நாம் விசுவாசித்து அதை நம்முடைய ஆவியிலே நிரப்பி அதை வாயை திறந்து பேசும்பொழுது தான் வசனம் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேலை செய்யும். அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் சொன்னால் ஆகும், நீங்கள் பேசினால் நடக்கும். அப்படி என்றால் நீங்கள் அவிசுவாசமாக பேசினாலும் ஆகும். எனக்கு பணம் வராது என்று நீங்கள் பேசினால் பணம் வருவது ஸ்டாப் ஆகிவிடும். அல்லேலூயா. எனக்கு எப்போதுமே கஷ்ட காலம்தான் என்று நீங்கள் பேசினால் விசுவாச கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் உண்டாக்கப்பட்டபடினாலே அந்த கோட்பாட்டு உங்களுக்காக வேலை செய்யும். நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது அப்படிதான் நடக்கும். எனக்கு இன்னுமே ஒரு கதவுமே திறக்காதுன்னா அப்போதே உங்களுடைய தலை எழுத்தை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? நிர்ணயம் பண்ணி விட்டீர்கள். அதுக்கு பிறகு 40 நாள் உபவாசம் போட்டாலும் வேலை செய்யாது. வார்த்தை வல்லமை நிறைந்தது. அல்லேலூயா. தேவன் எப்படி பேசின பிறகு அவர் அதை வாபஸ் வாங்குவதில்லை. அவர் பேசின பிறகு அது அவர் என்ன எதற்காக பேசினாரோ அந்த விதமாக அது உருவாக்கப்படுகிறது. அது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. அல்லேலூயா. அதே போலவே தேவனுடைய பிள்ளைகளும் பேசின வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று பேசினால் அப்படிதான். பணம் இல்லாத போது பணம் வரும் என்று நீங்கள் பேசினால் உங்கள் வார்த்தை நீங்கள் சொன்னால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. வாட் யூ சே இஸ் வாட் யூ கெட். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க,
மாற்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு சொல்லுதலை குறித்து அங்கே சொல்லுகிறார். எவனாகிலும் பெயர்ந்து சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அல்லேலூயா. மலையை பார்த்து ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் இங்கே சொல்லல. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் போராட்டங்களுக்காக நீங்கள் அதை பார்த்து பயந்து நீங்கள் கலங்கி அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இங்கே இயேசு சொல்லவில்லை. அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லும்போது மலையை பார்த்து, அப்போ இஸ்ரவேல் தேசத்திலே மலைகள் உண்டு, ஏதோ ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவனாகிலும், யாராயிருந்தாலும் பரவாயில்ல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அங்கே 3 இடங்களில் சொல்லுதல் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது பாருங்க, நல்ல கவனம் பாருங்க. 3 இடங்களில் சொல்லுதல் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. பேசுதல், நாம் பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. சொல்லுதல், அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒன்று உங்களை ஆசீர்வதிக்கும் அல்லது உங்களை சாபத்துக்குள்ளாக்கும். நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கட்டும் அல்லது நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையை சிதறடிக்கும். தேவன் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று பேசினால் அது அப்படிதான் ஆகும். மலையை பற்றி பேசக்கூடாது. மலை எவ்வளவு பெருசா இருக்கு, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கு. Don't speak about your mountain, speak to your mountain. மலையை பற்றி பேசாமல் மலையை பார்த்து பேசணும். நீ ஓடிப்போ, நான் யாரு, நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிசாசுக்கும் நீங்க யாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. நாம் யார், who we are in Christ, what is our position in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்ன, அதிகாரம் என்ன, what we have in Christ, கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, வியாதியை பார்த்து சொல்லணும், நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற யாராயிருந்தாலும் ஏதாயிலும் ஒரு அதிகாரத்துக்குள்ளதான் அவர்கள் வாழ வேண்டும். ஒன்று இருளின் அதிகாரம், மற்றொன்று வெளிச்சம். சாத்தானுடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகை. தேவன் நம்மை இருளின் வல்லமையில் இருந்த அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி கொலோசியர் 1வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி விட்டார். ஆமென். ஆகையினால் தான் பவுல் சொல்லும்போது, நீங்கள் முன்னே அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. முன்னே உங்க காரியங்கள் எப்படி, உங்களுடைய வாழ்க்கை கோலங்கள், உங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே அது சாத்தானை கீழ்ப்படிந்து சாத்தானுடைய அதிகாரத்துக்குள் இருந்தது. நீங்கள் அந்தகாரத்துக்குள் இருந்தது உண்மை. இப்பொழுதோ நீங்கள் வெளிச்சத்துக்குள் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒளியின் ராஜ்யத்துக்குள் வந்துவிட்ட நமக்கு ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறதான ஒளி என்று சொன்னாலே, வெளிச்சம் என்று சொன்னாலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம், ஆனந்தமான வாழ்க்கை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், பிசாசே நீ என்னை தொட முடியாது, உன்னுடைய கிரியைகள் என்னை சேதப்படுத்த முடியாது, உன் வித்து எனக்குள் இல்லை, ஆதாமுடைய வித்து எனக்குள் இல்லை, நான் தேவனுடைய வார்த்தையாகி வித்தினால் மறுபடியும் சென்னிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வித்தினால் பிறந்த நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன்.
உலகத்தின் அதிகாரம், உலகத்தின் வல்லமைகள், உலகத்தில் இருக்கிறதான பொருளாதார மாற்றங்கள், மற்ற செயல்பாடுகள் மேல் எனக்கு ஜெயம் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குள் விசுவாசம் இருந்ததுன்னா உலகத்தை ஜெயிக்கலாம். ஆமே. உலகத்தில் உங்களுக்கு என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ அதறியப்படவோ தேவையில்லை. உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஜெயிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் மாபெரும் காரியங்களை விடுவிக்கிறது. விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகளை நீங்கள் பேச கற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம். ஆனால் அதைவிட மேன்மையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வசனத்தை அறிக்கை செய்தல். அல்லேலூயா. வசனங்களை இரவும் பகலும் நீங்கள் தியானித்து உங்கள் உள்ளத்தில் நிரப்பும் பொழுது உங்கள் ஆவியிலே நீங்கள் விசுவாசத்தால் நிரப்பப்பட்ட மனிதராக, மனுஷியாக மாறிவிடுகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆவியில் இருக்கிற தடைகள் உடைகிறது. மழையை பார்த்து நீங்கள் பேசும்போது உடனடியாக அது விலகும். பணத்தை பார்த்து பணமே வா என்று பேசும்போது பணம் வந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. கட்டுகளை பார்த்து உடைந்து போ என்று சொன்னால் அப்படியே ஆகும். எப்போது ஆகும்? விசுவாசத்தால் நீங்கள் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுது, நிறைந்து விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது. மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்ன, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கிறதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாதபடி பிசாசு தந்திரமான காரியங்களை செய்கிறான். இன்னைக்கு தேவனுடைய சன்னங்களை கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யாராக இருக்கிறோம், கிறிஸ்து தனக்கு என்னென்ன செஞ்சு இருக்கிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்கிறதான அறிவை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு சன்னங்களுடைய இருதயத்தை குருடாக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆமே. உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்வின் தடை கற்களை படிக்கட்டுகளாக நீங்கள் மாற்றிவிட முடியும். உங்கள் சோதனைகளை கண்டு கலங்காமல் அதன் மேல் நீங்கள் ஜெயங்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையின் எல்லா கசப்புகளை கண்டு நீங்கள் சோர்ந்து தொய்ந்து விடாமல் உங்களுக்காக வைத்திருக்கிற வெற்றியை நீங்கள் எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி? விசுவாசத்தால் நிறைந்த வார்த்தைகளை உங்கள் எண்ணங்களிலும் உங்கள் ஆவியிலும் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நீங்கள் அதை தியானித்து அதை உங்களுடைய எண்ணங்களுக்கு அதை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் ஆவிக்கு அதை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது வாசிச்சு பாருங்க. நீங்கள் எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது. வாசிங்க. எரேமியா 1வது அதிகாரம் 6-7வது வசனத்தை வாசிங்க. போதும். இருப்பிள்ளைத்தனமான காரியங்களை பேசக்கூடாது. சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. சிறு பிள்ளைத்தனமான காரியங்களை பேசக்கூடாது. நான் பாவி ஆண்டவரே, நான் நீச பாவி ஆண்டவரே, நான் நீச பாவி, நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே, இப்படிலாம் பேசக்கூடாது. உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நீங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. உங்களை குறித்து வேதம் உங்கள் நீதிமான் என்று சொல்லுகிறது. நிறைய பேருக்கு தான் நீதிமான் என்று சொல்லவே பயமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஆகையினால் நான் சொல்லுகிறேன். ரோமர் 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:9. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலும் இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. கிரிகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துக்கு போகும்போது நான் தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன் என்கிற பேரிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, இந்த பாவி மீது நீர் இறங்கும். பாவிக்கு அவர் செவி கொடுப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அல்லேலூயா. பாவிக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை.
பாருங்க, நீங்க பாவி என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது பாவத்தின் உணர்வு, அந்த தாக்கத்தால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் நிரப்பி விடுகிறீர்கள். பாவத்தின் உணர்வும் அதன் தாக்கமும் உங்களை தேவ சமூகத்தை விட்டு ஓடதான் வைக்கும். ஆதாம் பாவம் செய்யாத வரையில் அவன் நீதியின் உணர்வினால் நிறைந்தவனாக ஏதேன் தோட்டத்தை அவன் அனுபவித்தான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தின் ஏராளமான ஐஸ்வர்யங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு அவன் அதிபதியாய் அவன் இருந்தான். எதுவரையிலும் அவன் நீதியின் உணர்வினால் அவனுடைய உள்ளம் நிரம்பி வழியும் மட்டும். அல்லேலூயா. நீதியின் உணர்வோடு அவன் தேவ சமூகத்தில் இருந்தான், தேவனோடு வாழ்ந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். ஆனால் அவன் பாவம் செய்த உடனே கீழ்ப்படியாமையினாலே அவன் வாழ்க்கைக்குள் பாவம் வந்த போது பாவத்தின் உணர்வினாலே தாழ்வு எண்ணம் வந்து அவன் தோட்டத்தை விட்டு ஓடி போனான். அல்லேலூயா. தாழ்வு எண்ணம், பாவத்தின் உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு நீங்கள் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி அது தடை செய்கிறது. நீங்கள் வேதம் சொல்லுகிறபடி நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது வேதத்திலே நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகிறது. அல்லேலூயா. வேதத்திலே பாவிக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் வைக்கவே இல்லைங்க. பாவிக்கு பாவியின் வேர் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறதா? பாவி தலைமுறையாக வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறதா? அல்லேலூயா. பாவியின் வாசஸ்தலம் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் அப்படி சொல்லுகிறதா? நான் நீதியின் உணர்வினால் நிறைந்து, நன்றி பிதாவே, உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் என்னை நீதிமானாக்கி இருக்கிறது. நான் பாவிதான், ஆனாலும் என்னுடைய கிரியைகளினால் அல்ல, என்னுடைய ஜபத்தினாலோ உபவாசத்தினாலோ என்னுடைய சொந்த செயல்பாடுகளினாலோ அல்ல, இலவசமாய் உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலும் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியத்தினால் நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுதே அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்து மேலே இறங்க ஆரம்பிக்கிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான். நீதிமானுடைய வேர் துளிர்க்கும். நீதிமானுடைய வாசஸ்தலம் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் பெயர் பெற்று விளங்குவான். நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இதை நீங்க பேசி பாருங்களா, ஒரு எலும்பு கூட உங்களுக்கு முறியாது. ஆக்சிடென்டே வராதுங்க, விபத்துகள் வராது. உங்களுக்கு என்ன, அதாவது what we have in Christ, கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான சத்தியத்தை நான் தெளிவாக அறிந்து அதை கற்று என்னுடைய ஆவியில வைத்து அதை நான் விசுவாசத்தில் அறிக்கை செய்தால் இந்த உலகமோ உலகத்தின் கிரைகளோ பொல்லாங்குடைய ஆயுதங்களோ என்னை சேதப்படுத்துவது இல்லை. பன்றி காய்ச்சலோ இல்லை வேற எந்த காய்ச்சலும் என்னை தொட முடியாது. காரணம் வேதம் சொல்லுது, பொல்லாங்கன் அவனை தொட்டான். யாரை தொட்டான்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொட முடியாது. நான் யாராக இருக்கிறேன் என்கிறதான அறிவை நான் பெற்ற உடனே என் வாழ்க்கையின் எல்லையிலிருந்து பிசாசு ஓடிவிடுகிறான். அல்லேலூயா. முன்னே அந்தகாரத்தில் இருந்தேன், முன்னே பாவத்தில் இருந்தேன், இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்தவனாய் இருந்த என்னை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா, என்னில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த வல்லமையினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மிடத்தில் வைத்த தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் என்னை, உங்களை, நம்மை இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். சபையே, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன? உன்னுடைய அந்தஸ்து என்ன? கீழ் அல்ல, இயேசுவோடு கூட நீ உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு உன் பாவங்களுக்காக உனக்கு பதிலாக அவர் சிலுவைக்கு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது தேவனுடைய பார்வையில் அவரோடு கூட நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்ட போது பிதாவின் வலது கரத்தினால் தேவனுடைய வல்லமையினால் இயேசு சாவிலிருந்து
உயிரோடு கூட எழுப்பப்பட்ட போது நீங்களும் நானும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டு அவர் உட்கார வைக்கப்பட்ட அதே கணப்பொழுதில் நீங்களும் நானும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்தின்படியாக. அல்லேலூயா. அப்ப சபை ஒருவேளை பார்வைக்கு தோல்வி அடைந்தது போல காணப்படலாம், சபையிலே பலவிதமான குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே சபை மகிமையான ஜெயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சுதந்திரித்து விட்டது. தேவனுடைய பார்வையிலே இயேசு உயிரோடு கூட எழுந்த அதே வினாடி அதே கணப்பொழுதில் தேவனுடைய ஆவிக்குள் இருந்த நீங்களும் நானும் ஜெயித்து விட்டோம். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய என்னுடைய தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு. அப்ப உலகம் உண்டாவதற்கு முன்னே நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்னே நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியிலே இருந்தோம். தேவனுடைய மனதிலே உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால், உலகம் உண்டாவதற்கு முன்னமே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்றால், உலகம் உண்டாவதற்கு முன்னமே உங்களுக்கும் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே 9வது வசனம் 7-9, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இருதயத்தில். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நன்மைகளை உலகத்தில் அப்பொழுது வைக்க உலகம் இல்லை. ஆகையினால் தேவன் ஆவிக்குரிய உலகத்தில் அதை வைத்து விட்டார். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்வது உண்மையானால், உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களுக்கு உங்கள் வருங்கால சந்ததிக்கு வேண்டிய அனைத்தையும் தேவன் ஆயத்தம் செய்து விட்டார். அதை மாம்ச கண்களினால் பார்க்க முடியல, காதால் கேட்க முடியல, இருதயத்திலும் அதை குறித்து ஒன்றும் தோன்றல. ஆனால் அது உண்மை. ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அதை ஆயத்தம் பண்ணினதுனால அதை வைக்கிறதுக்கு உலகம் அப்பொழுது இல்லை. அதை எங்க அவர் வைத்தார் என்றால் ஸ்பிரிச்சுவல் ட்ரீம், ஆவிக்குரிய மண்டலத்திலே அதை வைத்தார். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் சரீர பிரகாரமாக, அதாவது அந்த நேச்சுரல் ட்ரீம், சரீர பிரகாரமான என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்கொள்ளதான் நான் விசுவாசித்து அதை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசித்து பேசி நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே நெருக்கத்திலே அடிமைத்தனத்திலே கஷ்டத்தில் இருக்கும்போது தேவன் இறங்கி சொன்னார், நான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனால் உண்மை என்னவென்றால், உலக தோற்றத்துக்கு முன்னே அவங்களுக்காக ஒரு இளைப்பாறுதலை ஆயத்தப்படுத்தி விட்டாராம். எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரத்தை வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் இஸ்ரவேலருக்காக ஒரு அற்புதமான ஒரு இளைப்பாறுதலை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னவே உண்டு பண்ணி விட்டாராம். ஆமென். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல எதிர்காலத்தை, வளமையான ஒரு எதிர்காலத்தை, சுபிட்சமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக தோற்றத்துக்கு முன்னே, இன்றைக்கல்ல நேற்றல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக தேவனுடைய மனதிலே அது இருந்தது. அதை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது சிங்காரமான தேசத்தை, நான் பார்த்து வைத்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, நலமும் விசாலமான தேசத்தை உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன்னு சொன்னார்.
இங்கே எபிரேய இதில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் இவர்களுக்காக இஸ்ரவேலருக்காக ஆயத்தப்படுத்தின இளைப்பாறுதல். ஆனால் அதில் இவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. ரொம்ப துக்ககரமான காரியம் அதுதான். அல்லேலூயா. இளைப்பாறுதல் ஆயத்தப்படுத்தப்பட்டது உண்மை. இவர்களுக்காக ஒரு சுபிட்சமான தேசம், வளமை நிறைந்த தேசம் ஆயத்தப்படுத்தப்பட்டது உண்மை. ஆனால் எழுத்தின்படி அதை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாமல் போயிற்று. ஏன் ஏன் அப்படியானது? 3வது அதிகாரம் கடைசி வசனத்தில், ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில், என்ன பரிதாபம்! தேவன் அவர்களை அழைத்தது உண்மை, அழைத்து கொண்டு வந்தது உண்மை, ஆனால் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. எதனால? வாசித்து பாருங்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் என்னாகமம் 14 13 32 33 வாசிங்க. 14 2வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாருங்க, இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே சிறுமைப்பட்டு ஒடுங்கி கஷ்டத்தில் அடிமைத்தனத்தில் தவிக்கும் பொழுது தேவன் அவர்களை சந்தித்து, உங்களுக்காக நலமும் விசாலமான தேசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அழைத்து கொண்டு வராமல் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அவர்கள் தாங்கள் கேள்விப்பட்ட அந்த தேசத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை இருதயத்தில் வைத்து தியானித்து, ஆண்டவரே, அதை நான் விசுவாசத்தினாலே சுதந்திரித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் எழுத்தின்படி சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பதாகவே அதை உங்கள் ஆவிக்குள் அதை நீங்கள் வைத்து தியானிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த காட்சிகளை, நல்ல காட்சிகளை உங்கள் இருதயத்துக்குள் செலுத்துங்கள். சில பேர் எப்பொழுதும் கெட்ட காரியங்களையும் கெட்ட கனவுகள், அது சொல்லக்கூடாது. கண்ணை திறந்தா, சில பேர் ஜெபம் பண்ண கண்ணை திறந்தா இருளா இருக்குது, ஒரே இருளா இருக்குதுங்க அப்படிம்பாங்க. சில பேருக்கு எப்ப சொப்பனம் கண்டாலும் சபப்பெட்டி தாங்க வருது. சில பேர் எப்ப ஜெபித்தாலும் கட்டுகள், நான் கட்டுகளை பார்க்கிறேன், அசுத்தாவிகளை பார்க்கிறேன். இருதயத்தில் வசனம் இல்லை. அல்லேலூயா. ஆவியில வசனம் இல்லை. இவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம், சொப்பனம், தரிசனம் இவைகள் மேல் கட்டப்படுகிறார்கள். சில பேர் சொல்றாங்க பாருங்க, நான் தேவனை முகமுகமாய் பார்க்கிறேன், முகமுகமாய் பார்க்கிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். நான் வேதம் சொல்லுகிறது, எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய ஊழியம். அல்லேலூயா. மோசேயுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாங்க? பவுல் ஒரு தீர்ப்பு எழுதிவிட்டார். மோசே யார்? 40 இரவு 40 பகல் தேவனை முகமுகமாய் கண்டவர், தேவனோடு வாழ்ந்தவர், பற்றி எரிகிற சீனா தேவனை கண்டவர், மனிதன் தன் சிநேகிதனோடு பேசினவர். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க அந்த ஊழியம் அப்படி மகிமை பட்டிருக்குமே, ஆனால் நீதியை கொடுக்கிற எங்கள் ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாக. இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம், அந்த ஊழியம் இந்த ஊழியம் இங்கே பிரித்து விடுகிறார். நான் தேவனை பார்த்தேன், தேவனோடு பேசினேன், இப்பதான் தேவன் வந்தார், நான் நேற்று தான் பரலோகம் போனேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் பழைய நியமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய உடன்படிக்கை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது.
பழையது, ஒன்றையும் பூரணப்படுத்தாது, ஒன்றையும் பூரணப்படுத்தாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கும் அந்த ஊழியம் அவ்வளவு மகிமை பெற்றிருக்குமே, ஆனால் நீதியை கொடுக்கும் எங்கள் ஊழியம் எவ்வளவு மகிமை பெற்றதா இருக்கு. ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம், மோசேயுடைய முகத்திலே மகிமை இருந்தது உண்மைதான், தேவனுடைய மகிமையினால் அவன் நிரப்பப்பட்டது உண்மைதான், அவன் கோலை நீட்டின போது செங்கடல் இரண்டாய் பிளந்தது அது உண்மைதான், மோசே 20 லட்சம் பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு அதிபதியாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மைதான், தேவனுடைய தீர்க்கதரிசி என்று உண்மை உள்ளவன் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மகிமை பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற மகிமைக்கு முன்பு அது மகிமை பட்டதல்ல. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி மகிமை பட்டிருந்த அந்த ஊழியம் யாருடையது? மோசேயுடைய ஊழியம். மகிமை பட்டிருக்கிற இந்த ஊழியத்துக்கு முன்பு அது சிறந்த மகிமைக்கு உட்பட்டது அல்லவா? அல்லேலூயா. மோசே மலையில தேவனை சந்தித்து தேவனுடைய சொந்த விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளை வாங்கிட்டு கீழே வருகிறார். வந்தவுடனே ஒரு ஜட்ஜ்மெண்டை கொடுக்கிறார், 3000 பேரை வெட்டி கொலை பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிறார், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? யார் இந்த மோசே? சீனாய் மலையில் மகிமை உள்ள தேவனோடு கூட வாழ்ந்தவர், தேவனை முகமுகமாய் தரிசித்தவர், தேவனுடைய சொந்த விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளை கையிலே வாங்கி கொண்டு கீழே இறங்கி வருகிறார். எல்லாரும் மோசைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வந்த உடனே மோசே பக்தி வைராக்கியத்தால் நிரம்பினவனாக அருமையான விலையேறப்பட்ட தேவனுடைய சன்னங்களை பட்டயத்தை எடுத்து வெட்டி கொலை செய்ய சொல்லுகிறான். அன்பானவர்களே, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, தாவீது இவர்கள் எல்லாரும் புதிய சிருஷ்டிகள் இல்லை, இவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் இல்லை. அல்லேலூயா. இவர்கள் தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டதாக வேதத்தில் எங்குமே இல்லை. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி நீதியாக வாழ்ந்தார்கள். ஆனால் நீதிமானாக அல்ல, நீதியாக எண்ணப்பட்டது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நீதியாக எண்ணப்படுவது வேற, நீதிமான்களாக மாற்றப்படுவது வேற. அல்லேலூயா. பிரமாணம் ஆக்கினையை கொண்டு வருகிறது, இயேசு கொண்டு வந்த கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா. அது அவன் துணிகரமாய் இஸ்ரவேலரை கொன்று குவித்தான். அல்லேலூயா. ஆகையினாலே நான் தேவனை கண்டேன், தேவனோடு பேசுகிறேன், தேவன் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் புதிய நியமத்தின்படி சரியானதல்ல. பழைய ஏற்பாட்டில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய நியமத்தில் அவர் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று பழைய நியமத்தில் சொன்னார், புதிய நியமத்தில் நான் உனக்குள் வந்து விட்டேன். ஆமென். பழைய ஏற்பாட்டில் அவர் வந்தது உண்மை, பேசினது உண்மை. புதிய உடன்படிக்கையில் அவர் தலை என்றால் நான் சரீரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து தலை என்றால் நான் அவயமாக இருக்கிறேன். அப்படின்னா இயேசு சொன்னார் அல்லவா, பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறது நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு சொன்னார். சபை இப்ப இயேசுவிலும், இயேசு சபைக்குள்ளும் இருக்கிறார். பிரிக்க முடியாத ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அற்புத உறவுக்குள் நாம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் தான் பவுல் அறைகூவல் விடுக்கிறார், மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பு மகிமைப்பட்டது அல்ல. ஆகையினால் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை வார்த்தையின் மீது கட்டுங்கள். ஆமென். தேவன் தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்களை கேரண்டி கொடுக்கல. வார்த்தைக்கு தான் அவர் 100% மேல கேரண்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்க? தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வந்த அவர்கள் என்ன சொன்னாங்க? அவர்கள் உண்மையாகவே தாங்கள் கண்டதை சொன்னார்கள். அவர்கள் தாங்கள் பார்த்ததை சொன்னாங்க. அவர்கள் ராட்சசர்கள், நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், நம்மால் அதை எதிர்க்க முடியாது, நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துர்ச்செய்தி அவர்கள் பரப்பினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகள் அல்லாமல் நீங்கள் அவிசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதெல்லாம் துர்ச்செய்தியை நீங்கள் பேசுகிறீர்கள். அல்லேலூயா.
நீங்கள் அவிசுவாசத்தை பேசும் பொழுதெல்லாம் உங்கள் வறுமை, தரித்திரம், கஷ்டம், வியாதி, மற்ற உங்களுடைய எதிரியாகிய பிசாசுடைய வல்லமைகளை குறித்து பேசும்போது தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். பிசாசின் பக்கம் போய் விடுகிறீர்கள். அவனுடைய கையை பிடித்து தூக்கி உயர்த்தி காட்டுகிறீர்கள். அல்லேலூயா. இவர்கள் என்ன சொன்னாங்க? நம்மால் அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. வாக்குத்தத்த தேசத்துக்கு போறதுக்கு முன்பு இவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறதுங்க. அல்லேலூயா. நான் அதான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற, உங்களுக்காக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் அதை காட்சிகளாக தரிசிக்க வேண்டும் சொன்னேன். அதையே நீங்கள் இரவும் பகலும் உபாகமத்தில் சொல்லியிருக்கிறபடி உட்கார்ந்திருக்கிற போது, நடக்கிற போது, எழுந்திருக்கிற போது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாக மாட்டேன், என் வலது புறத்தில் 1000 பேர், இடது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என் பையில காசு இல்லாமல் போனாலும் நான் ஐஸ்வர்யவனாக இருக்கிறேன், நான் ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எந்த வியாதி என்னை தொட முடியாது, நான் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன், நான் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய மகிமை என் மூலமாக வெளிப்படும், நான் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெயங்கொள்ளவுமே நான் பிறந்திருக்கிறேன், நான் என் பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுதான் என்னை குறித்து தேவனுடைய சித்தம். நான் பாவி அல்ல, நான் தூசி அல்ல, நான் குப்பை அல்ல, நான் நீதிமான், நான் நீதிமான். இதையே தான் நீங்க காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரையில் நீங்க பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையே பேசி, இதையே தியானித்து, இதை உங்க பிள்ளைகளுக்கும் போதிக்கணும்னு வேதம் சொல்லுது. இதை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இதை போதிக்கும் பொழுது நீங்கள் வெட்டாத துறவுகளும் சகல வஸ்துகளால் நிரப்பப்பட்ட ஆசீர்வாதங்களும் கட்டாத பட்டணங்களும் உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்ததை நீங்கள் சுதந்திரித்து கொண்டு விடுகிறேன். ஆனால் இவன் சொன்னா என்ன சொன்னாங்க? நாங்கள் அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னா. அடுத்த இதை வாசிங்க, என்னாகமம் 14:2 வாசிங்க. எல்லாரும் அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சொல்லுங்க, செத்து போனா? நான் சொன்னேன், நீங்க விசுவாச கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் உண்டு ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். மனுஷன் எதை பேசுகிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க நாங்க செத்து போனால் நலமாயிருக்கும். வாசித்து பாருங்கள், அதே என்னாகமம் 14:29 வசனம், 30 வசனம். இந்த வனாந்தரத்தில் இப்ப தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது, இப்ப ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்டு விட்டது. 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே சுற்றி போய் வந்த அந்த ஜனங்கள் சொன்னாங்க, இந்த வனாந்தரத்தை நாங்கள் செத்து போனால் நலமா இருக்கும். 14வது அதிகாரம் 30வது வசனம் 29-30 தேவன் ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டார். நீங்கள் சொன்னபடியே நீங்கள் இந்த வனாந்தரத்தில் செத்து போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாழ்வேன் என்று நீங்கள் சொன்னால் வாழ்வீர்கள். செத்து போன்னு சொன்னா உங்களை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு 40 வயசுக்கு பிறகு சுகர் வருங்கன்னு நீங்க சொன்னா, அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, அது வந்துருச்சு. 45 வயசுக்கு பிறகு எங்க சாப்பாடுலாம் கண்ட்ரோல் பண்ணணுங்க. ஏன்னா திடுப்புன காற்று ப்ராப்ளங்கிறாங்க அங்கங்க, நமக்கும் வந்துட போகுது அப்படின்னு நீங்க சொன்னா வந்துருச்சு. வந்துட போகுது இல்லை, வந்துருச்சு. ஏன்னா அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இங்கே இல்லை. 45 வயசுக்கு பிறகு கண்ணெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம். அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களாம், செக் பண்ணி பாருங்க. பிறகு அவங்க சொல்லிடுவாங்க 2 கண்ணையும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். நம்மெல்லாம் எங்கெங்க சொந்த வீடு வாங்க போகிறோம்? விற்கிற விலைவாசியில் ஒருபோதும் வாங்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்கள் வேதாகமத்தை சுமந்துக்கிட்டு பைபிளை வாசித்து ஜெபிச்சு உபவாசிச்சு, ஏனெனில் உங்கள் அவிசுவாசத்தை விதைத்து விட்டீர்கள்.
அது விளைந்து உங்களுக்கு பலனை தருவதை தவிர அதுக்கு வேற வழியே தெரியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். நலமான வார்த்தைகளை தெரிந்தெடுத்து உங்கள் இருதயத்தில் வைத்து பேசுங்களா. ஒரு அன்பு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் குட்டையான ஆளுயா, கருப்பான ஆளுங்க, நல்ல தோற்றம் எனக்கு கிடையாதுங்க, எனக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இப்படி பேசுங்க, நான் குட்டையான பெண், கருப்பான பெண், நல்ல தோற்றம் இல்லை, ஆனாலும் என்னை விரும்பக்கூடிய ஒருவன் வருவான், இதை எப்போதும் பேசுங்கன்னு சொன்னேன். 30வது நாள்ல அந்த பிள்ளை விரும்பி ஒருத்தன் வந்தான், கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். சபை பேச்சை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. சபை பேச்சை மாற்ற வேண்டும். ஒருத்தர் சொன்னார், ஐயா என்ன தொழில் பண்ணாலும் என்ன வேலை செய்தாலும் பணம் கிடைப்பதே கஷ்டமா இருக்குங்க. நான் சொன்னேன், நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். ஒரு சின்ன ஒரு சைக்கிள் கம்பெனி, ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடை ஒன்று வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு எவ்வளோ பணம் தேவை என்று கேட்டேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி, அன்பு சகோதரன் அள்ளி கொடுக்க போகிறார் என்று. சொல்லுங்க எவ்வளோ வேணும் என்று கேட்டேன். இவ்வளோ வேணும் என்று சொன்னேன். பிலிப்பியர் 4:19 படி தினந்தோறும் அதையே பேசி கொண்டிருங்க. என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவெல்லாம், உட்கார்ந்தா எழுந்தா படுத்தா நடந்தா இதையே பேசி கொண்டிருங்க. அவர் சொன்னார், அற்புதம் சம்பவிக்குமா? சத்தியமா நடக்கும். தேவன் சொன்னார், நீ சொன்னது ஆகும், நீ சொல்லியபடி ஆகுன்ட்டார். நீ பேசிக்கொண்டே இரு. என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நீக்கி பணத்தால் என்னை சந்தோஷப்படுத்துவார், பணத்தை சப்ளை பண்ணுவார். My God shall supply all my need according to his riches in glory. சரியா 22 நாட்கள் கழிச்சு என்னை தேடி வந்தார். ஐயா ரொம்ப மிக மிக ஆச்சரியமான காரியம் ஐயா. ரொம்ப நாளுக்கு பிறகு என்னுடைய அண்ணன் என்னோடு சண்டை போட்டு கொண்டு என்னுடைய குடும்பத்தை பகைத்து வெறுத்து போன என்னுடைய அன்பு அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி அழைத்தார். சண்டை போட போகிறார் என்று சொல்லி போனேன். அவர் கத்தையா பணத்தை கொடுத்து, அப்பா தேவன் என்னோடு பேசி கொண்டே இருக்கிறார். எத்தனை நாள் தான்? 20 நாளா பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் இவரை கேட்டு, நீ எத்தனை நாளா வசனத்தை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிற? 22 நாளா. அப்ப தேவன் 20 நாளா பேசிட்டு இருக்கார். 2 நாள் நீ சரியா அறிக்கை செய்யல. என்னமோ தெரியல, உன்னை நான் வஞ்சித்து எடுத்துக்கொண்டதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏவப்பட்டேன் என்று சொல்லி 1,75,000 ரூபா கொண்டாந்து அவர் கையில கொடுத்து, அவருக்கு தேவை வெறும் 80,000 தான். ஆனா உதிரி பணங்களையும் தேவன் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எங்க இருக்குங்க? உங்க வாயில இருக்கு. உங்க வல்லமை, உங்கள் எதிர்காலம், உங்கள் சூப்பர் நேச்சுரல் ஃபியூச்சர் உங்கள் ஆவியிலையும் உங்கள் வாயிலும் இருக்கு. ஆண்டவர் அதான் சொன்னார், நான் உனக்கு சொல்லுதை, நான் உனக்கு சொல்லுகிறவைகளை, நான் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளை உன் ஆவியில வைத்து உன் வாயில எடுத்து பேசு. அப்படி பேசும்போது ஸ்பிரிச்சுவல் ட்ரீம், ஆவிக்குரிய மண்டலத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் சரீர பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையில வந்து இறங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆள் என்ன கேட்டார், சரிங்க எவ்வளவு காலம் வரைக்கும் நீங்க சொல்றத பேசிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டார். நீ பெற்றுக்கொள்ளும் வரையும் நீ பேசிக்கொண்டே இரு. அல்லேலூயா. நான் பேசுவேன். இன்னைக்கு இல்லாம இருந்தாலும் இன்னொரு நாள் நான் பணம் பெறுகிற நாளாக இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய பாக்கெட் காலியாக இருக்கலாம், ஆனால் நான் ஒன்றுமில்லாதவன் இல்லை. இன்னொரு நாள் நான் பணம் பெறுகிற நாளாக இருக்கும் என்று நீங்கள் பேசி பாருங்க. அந்த நாள் உங்களுக்காக காத்திருக்கும், பணத்தை வைத்துக்கொண்டு. அல்லேலூயா. பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து பேசுங்க. உங்களை தேடி பாவியின் ஆஸ்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை மூலமாக கர்த்தர் கடந்த மாசத்திலே என்னுடைய கண்களை திறந்தார். அந்த யாக்கோபு 20 வருடம் கஷ்டப்பட்ட ஆடுகளை மேய்க்கிறான். 2 பெண்களுக்காக 14 வருஷமும், லாபானுக்காக 6 வருஷம், 20 வருஷம் ஆடுகளை மேய்க்கிறான். ஆனால் லாபானும் அவனை ஏமாற்றுக்கிறான், வஞ்சிக்கிறான். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவன் சொல்லும்போது, உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்தான், உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்தான்.
வெயிலும் பனியும் என்னை பட்சித்தது, தூக்கம் என் கண்களுக்கு இல்லை. நான் உண்மையாய் சேவை செய்தேன் 20 வருஷம். ஆனால் என்னை வஞ்சித்தான். தேவனோ உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு கொடுத்தார். இதுக்கு பேரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், மணி டிரான்ஸ்ஃபர், அல்லேலூயா, மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர். ஒரு அற்புதமான வசனங்க, அதை எடுங்க, நான் சொல்றேன். வேதம் சொல்லுகிற அதுதான் பாவியின் ஆஸ்தி. நம்ம என்ன பண்றோம்? இருக்கலாம் கொஞ்சம் இருங்க. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சத்துருக்களை பார்த்து சொல்றான் பாருங்க, வீடு மேல வீடு கட்டுறான். யார் சொல்றது? நீதிமான் பேசுகிறான், தன் சத்துருக்களை பார்த்து வீடு மேல வீடு கட்டுறான். வேதம் சொல்லுகிறது நீதிமான் பேசுகிறபடியே அவனுக்கு கொடுக்கப்படுமா, நீங்கள் உங்கள் சத்துருக்களை உங்கள் அறியாமலேயே வாழ வைக்கிறீர்கள். அல்லேலூயா. என் சத்துரு பார் கொழுத்து திரிகிறான் என்று நீங்கள் பேசினால் அவன் கொழுத்து தான் திரிவான். காரணம், நீங்கள் பேசினபடியே அது நடக்கும் என்று வேதம் அந்த விசுவாச கோட்பாட்டின்படி தேவன் உங்களை உருவாக்கி விட்டார். அவன் பாருங்க, பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு சந்தோஷமா ஐஸ்வர்யமா ஆரோக்கியமா ஒரு குறைவில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை பாரு, நம்ம குடும்பத்தை பாரு, ஓடா போறோம், தேஞ்சு ஓடா போறோம். நிச்சயமா ஓடாதான் போவீங்க. ஏன்னா நீங்க சொன்னபடியே ஆகும், நீங்க சொல்லியபடியே ஆகும். எவனாயும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் விசுவாசித்தான், சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுதல் ரொம்ப முக்கியமானது. நம்மை அறியாமலேயே நம்முடைய சத்துருக்களை தேசத்திலே நாம் பெருக்கி விட்டோம். இந்த தேசத்தின் தேவ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த உத்தரவாதத்தை மறந்து சத்துருக்களுக்கு தேசத்திலே பெருக செய்து விட்டார்கள், பல்லுக செய்து விட்டார்கள். அல்லேலூயா. அங்கே யாக்கோபு சொல்றான், உங்கள் தகப்பன் ஆடுகளை எடுத்து தேவன் எனக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. போதும். உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து, உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து. கவனமாக கேளுங்க. வேதத்தின்படி சத்துரு திருடினால், அவன் திருடி கொண்டு போனால் 7 மடங்கு அவன் திருப்பி கொடுக்க வேண்டுமா? இது வேதத்தின் சட்டம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே சத்துரு உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன திருடி கொண்டு போனானோ அத்தனையும் தேவன் 7 மடங்கு திருப்பி கொடுக்க போகிறார். இத்தனை ஆண்டுகளா என்னென்ன கொண்டு போனானோ வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடினால் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். என் வாழ்க்கைக்குள் 7 மடங்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். திருடனே, சாத்தானே, சத்துருவே, என் வாழ்க்கைக்குள் என் வாழ்க்கையிலே என்னிடத்தில் என்னென்ன திருடி கொண்டு போனாயோ எல்லாத்தையும் 7 மடங்கா கூட்டி என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லுங்க. யாக்கோபு சொல்றான், லாபானால் அவன் முற்றிலும் வஞ்சிக்கப்பட்டான், தேவன் விடவில்லை. ஆண்டவர் சொல்லும் பொழுது, பாவியாகிய லாபானிடத்திலிருந்து நீதிமானாகிய யாக்கோபுக்கு லாபானுடைய ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு விட்டது. அல்லேலூயா. தேவன் அதை எடுத்து தந்தார். ரொம்ப அற்புதமான வசனம். இதை நீங்க பேசி பாருங்க. பாவியின் ஆஸ்தி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஃபண்ட் வரும் என்று சொல்லுங்க, மணி வரும் என்று சொல்லுங்க. தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை சப்ளை பண்ண நிறைவாக்குவான்னு சொல்லுங்க. தேவன் அமெரிக்க பொருளாதாரத்தின்படியோ இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தின்படியோ சபையை ஆசீர்வதிப்பதாக அவர் பிராமிஸ் பண்ணல. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் ஆசீர்வதிப்பார். விலைவாசி எக்கு தப்பா எவ்வளவு வேகமா போனாலும் சபை கவலைப்படக்கூடாது. விசுவாசிகள் அதை குறித்து பேசவே கூடாது. ஐயோ என்ன இப்படி ஆயிற்றே, அதெல்லாம் பேசாதீங்க. தேவன் அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு இன்கிரிமெண்டை கொடுப்பார், போனஸை கொடுப்பார், சம்பளத்தை கூட்டி கொடுப்பார், புதிய வழிகளை திறப்பார். நீங்க சொல்லுங்க, இந்த தேசத்தில் என்ன சட்ட திட்டங்கள் வந்தாலும் எப்படி வந்தாலும் நான் சுபிட்சமாய் வாழ்வேன், எல்லா ஜனங்களை விட மேற்பட்டவனாக வாழ்வேன். இதுதான் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். நான் ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை, நான் ஆபிரகாமுடைய சந்ததி, நான் ஆபிரகாமுடைய குமாரன், நான் ஆபிரகாமுடைய குமாரத்தி, நான் கிறிஸ்துவினுடையவன். ஆனால் நான் ஆபிரகாமுடைய சந்ததிக்குள் வந்து விட்டேன். என் தகப்பன் ஆபிரகாம் பிச்சைக்காரன், அவன் கோடீஸ்வரனுடைய பிள்ளை. இந்த வார்த்தை, இந்த விசுவாசம் இதயத்தில் இருக்குமானால் நீங்க இதெல்லாம் பேசிட்டு உங்க அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க, மணி வந்து விழுந்திருக்கும், பணம் வந்து விழுந்திருக்கும். அல்லேலூயா.
என் வாழ்க்கையில் சம்பவித்ததை நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் நடக்கிறதை நான் சொல்லுகிறேன். இத்தனை வருட காலங்களாக நான் பேசி விசுவாசித்து காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். என் ஊழிய என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் வேற ஒண்ணுமே இல்லை. வார்த்தை வார்த்தை வார்த்தை. இதை மேன்மைப்படுத்துகிறேன், இதை உயர்த்துகிறேன், இதை கனப்படுத்துகிறேன். இதை விட இதை தவிர்த்து வேற ஒண்ணு எனக்கு பேச தெரியாது. அதுதான் எனக்கு பிழைப்பூட்டுகிறது, அதுதான் என்னை வாழ வைக்கிறது, அதுதான் என்னை கனப்படுத்துகிறது, அதான் என்னை மேன்மைப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இதெல்லாம் பேசும்பொழுது வேதம் சொல்லுகிறது, வசனத்தின் நிமித்தம் இடுக்கமும் துன்பமும் வருமா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் பேசினா பணம் வருது, வசனம் பேசினா கஷ்டம் வரலாம். அல்லேலூயா. வசனத்தின் நிமித்தம் இடுக்கமும் துன்பமும், ஆனால் அதிலே நிலைத்திருந்தால் 30, 60, 100 கனிகளை. மூங்கில் இருக்க, மூங்கில் ட்ரீ, மூங்கில், அதனுடைய விதையை நீங்க போட்டீங்கன்னா உடனே பலன் வராது. உடனே முளை எழும்பவே 5-6 வருஷங்கள் ஆகும். 5-6 வருஷங்கள் ஆகும். 5 வருஷத்துக்கு பிறகுதான் அது ஸ்டார்ட் ஆகுது. 5000 அடி உயரத்துக்கு அது உயர்ந்து பரவ ஆரம்பிக்கிறது. 5 வருஷமா பேசாம கம்முன்னு கிடக்குது. என்ன காரணம்? 5000 அடி உயரத்துக்கு அது பரவ தேவையான அந்த பிடிமானத்தை, அந்த உறுதி தன்மையை வேற அதை பற்றி கொள்வதற்கு 5-6 வருஷம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். காற்று வீசலாம், புயல் வரலாம், அலைகள் வீசலாம், கொந்தளிக்கலாம், இது ஆடி உறுதியா நிற்கும். அல்லேலூயா. வார்த்தையின் மீது உங்கள் வாழ்க்கை இருக்குமானா, வசனத்தின் மீது உங்கள் வாழ்க்கை இருக்குமானா, பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி, அது அசுர வளர்ச்சி, மற்றவர்களால் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு. அது வசனத்தை பேசுகிறவர்களுக்கும், வசனத்தை அறிக்கை செய்வர்களுக்கும், விசுவாசத்தை பேசுகிறவர்களுக்கும் தான் தேவன் விசுவாச மண்டலத்தில் ஏராளமான ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை கொட்டி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அதிலே பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் என்னுடைய செய்தியை கேட்டு என்ன செய்வாங்க, ரொம்ப ஆர்வமா விசுவாசத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிப்பாங்க, வசனத்தை பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா ஒண்ணுமே நடக்கலையா, ஒண்ணுமே, வியாதி தீரல, கட்டி போகல, பணம் வரல. நான் சொல்றேன், அத்தி மரத்தை ஆண்டவர் பேசும்பொழுது பட்டு போயிடுச்சு. ஆனா 24 மணி நேரம் கழிச்சு, 24 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் பேதுரு பார்க்கும்போது பேதுரு சொல்றான், ரபி நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிட்டே. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நீ கூட மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அப்படியே ஆகும். ஆனா என்ன விஷயம், என்னை போல தேவனை போன்ற விசுவாசம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் நேற்று பேசும்பொழுதே அது பட்டு போயிட்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது வேர்ல பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. அது வெளியில வர்றதுக்கு ஒருவேளை 24 மணி நேரம் ஆச்சு, ஆனா கட்டாயமா அது பட்டு போச்சுன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்த கேள்வியே வரக்கூடாது. நீங்க வசனத்தை அறிக்கை செய்வதாக இருந்தால், விசுவாசத்தை அறிக்கை செய்வதாக இருந்தால் இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்க பேசும்போது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அது 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ இருக்கும், ஆனா வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கு. பிரச்சனை போயிடுச்சு, ஆனா பேசிக்கொண்டே இருங்க, அறிக்கை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு ஒரு வழியை திறப்பார், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், சத்துருளுக்கு முன்பு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துவார், என்னை பெரிய ஆளாக மாற்றுவார், எனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார் என்று பேசிக்கொண்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பேசுகிறதெல்லாம் நிச்சயமாய் அது விதைக்கப்படுகிறது. விதைப்பு அறுப்பு என்பது தேவனுடைய சட்டம். லா. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் செத்து போவோன்னு சொன்னா செத்து போயிட்டான். இளைப்பாறுதலை தேவன் உண்டு பண்ணி வைத்திருந்தும் பிரவேசிக்க கூடாமல் போன ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் உண்டு. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்கள் வாழ பிறந்தவர்கள். உங்களுக்கு எதிரான போராட்டங்களை, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் அதை வாழ்க்கையின் படிக்கட்டுகளாக நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி மாற்றி வெற்றி விளிம்பை எட்டிக் கொள்ளுங்கள், எட்டி பிடியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார்.